காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். மாவட்ட ஆட்சியர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, முழு விவரங்கள்? வருவாய் நிர்வாக ஆணையர் எழிலகத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த வெள்ள மேலாண்மை மையத்திலிருந்து கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு இந்த மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டார். அந்த கூட்டத்தில் பல்வேறு உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களில் நிவாரண மையங்களை நாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். நேரடி கொள்முதல் மையங்களிலிருந்து அனைத்து நெல் மூட்டைகளையும் பாதுகாப்பாக நகர்வு செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மின்கம்பங்கள், மின்வரங்கள் இதெல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். மீட்பு படையினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரை என்பது வழங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 3 அணியினர் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் வேளாங்கண்ணியிலையும் 2 அணியினர் தயார் நிலையில் இருக்காங்க. அதே நேரத்தில் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நகராட்சிக்கு அருகே இருக்கக்கூடிய மீட்பு மற்றும் நிவாரண பணிக்காக முன்னெச்சரிக்கை நிலையாக நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஒரு பிரிவினர் நாளை முதல் விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைநிறுத்தப்படுவாங்க அப்படிங்கிறதும் உத்தரவாக இருக்கிறது. இந்த கனமழை எச்சரிக்கையை வரப்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலையும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நிவாரண மையங்கள் எல்லாம் தயார் நிலையில் வைத்து மீட்பு நடவடிக்கைக்காக மீட்பு படையினர் எல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்தலாக தற்போது வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.